குழந்தையே, இன்று சில விஷயங்களை நீ கற்பனை கொண்டிருப்பாய். நீ கற்பனை கொள்வதில் தவறு இல்லை. ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே. கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை நிறைந்த தோற்றத்தில்தான் வரும். ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ, எது உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதான் நடக்கும். கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே. எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது. உன் சாயப்பாக்கு தான் தெரியும். எல்லாம் நன்றாகவே நல்லதே நடக்கும். நீ நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியுடன் வாழ்வாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. என் வாக்குறுதி என்பது என் உயிர் சமமான வார்த்தைகள். ஆதலால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். அதுவும் நீ என் செல்ல பிள்ளை. உன்னை ஒருபோதும் தனித்து விட மாட்டேன். உனக்கு பக்கபலமாய் நான் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் கையில் வைத்து என் உயிராய் வாழ வைப்பேன். சாய் பகவான் யார் எதை கேட்டாலும் கொடுத்து விடுகிறார். ஸ்ரீ சாய்பாபாவின் பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். அவரே நம் அன்னையும் தந்தையும். அவரே அனைவருக்கும் கருணைமயமான அன்னை. கூவி அழைக்கும் போது ஓடி வந்து அணைத்து கொள்வாள். தன்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை என்பதை அறிவாள். உங்களுடைய கொடிய வியாதியையும் வழியையும் அவருடைய தரிசனத்தால் குணமாகி விடுகிறது. எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். போய் சாயியின் திருவடிகளை கெட்டியாக பற்றி கொள்ளுங்கள். யார் எதை கேட்டாலும் அதை அவருக்கு கொடுத்து விடுகிறார். இது அவருடைய உறுதிமொழி. இதற்கு கட்டுப்பட்டவர் அவர். ஆகவே துரிதமாக சென்று சாய் தரிசனம் செய்யவும். வசதிகளையும் வளங்களையும் அளிக்கும் ஸ்ரீ குருவுக்கு பயபக்தியுடன் கவனமாக அளிக்கப்படும் அனைத்தும் நினைத்து பார்க்க இயலாத இடத்தில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டு விதையாக இருக்கும். காலப்போக்கில் அந்த விதையானது விருட்சமாகி தேவையான அனைத்து வசதிகளையும் எல்லா வகையான வளங்களையும் பக்தருக்கு அளிக்கும். உமக்கு பிடித்திருந்தால் திடமான விசுவாசத்தை என் இடத்தில் வையும். உமது இப்போதைய அலைச்சலும் குழப்பமும் பயனற்றவை. பேராசையை வெல்லாத வரையில் நீங்கள் என்றுமே என்னை அடைய முடியாது. எனது பக்தன் எப்படி இருந்தாலும் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன். அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் ஏதும் இல்லை. இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது. நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும். நானே அந்தரங்க ஆட்சியாளன். இதயத்தில் அமர்ந்திருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளையும் அரவணைக்கிறேன். பிரபஞ்சத்தை நானே கட்டுப்படுத்துபவன், ஆட்டுவிப்பவன். முக்குணங்களின் கூட்டுறவும் நானே. நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன், படைப்பவன், காப்பவன், அழிப்பவன். என் பால் கவனத்தை திருப்புபவனை எந்த துன்பமும் நெருங்காது. மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உலுக்கும். இங்கு பல பேர் ஆத்மாவில் கடவுள் இருப்பதாக வெளியில் டம்பமாக சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் நம்புவதில்லை. நம்பியிருந்தால் எதையும் உண்பதற்கு முன் கடவுளுக்கு ஆத்ம நிவேதனம் செய்ய தவற மாட்டார்களே. அப்படி ஆத்ம நிவேதனம் செய்யும் பழக்கம் இருந்தால் இது தெய்வம் சாப்பிடுவதற்கு உகந்ததா புனிதமானதா என்று ஒரு நிமிடம் யோசித்தாலும் போதும். கண்ட இடத்தில் கண்டதையும் கடவுளுக்கு படைக்க தகாததையும் வாங்கி சாப்பிட்டு உடம்பை கெடுத்து கொள்ள மாட்டார்களே. அப்படி இருந்து விட்டாலே அவருக்கு தாமச குணம் மறைந்து சத்வ குணம் அதிகமாகும். குருவுக்கு பணிந்து நடந்தாலும் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை நன்கு கடைபிடித்தாலும் வெற்றிக்கு வழிகளாகும். சிங்கங்களே, சீறி எழுந்து வாருங்கள். நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள். சுதந்திர ஆத்மாக்கள், அழியாத திருவருளை பெற்றவர்கள். போராட்டங்களையும் தவறுகளையும் பொருட்படுத்தாதே. மிருகத்தை போல வாழாதே. இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் இயலாது என்று ஒரு நாளும் சொல்லாதே. ஏனெனில் நீ வரம்பில்லா வலிமை பெற்றவன். உன்னுடைய உண்மை இயல்போடு ஒப்பிடும்போது காலமும் இடமும் கூட உனக்கு ஒரு பொருட்டல்ல. நீ எதையும் சாதிக்க கூடியவன். சர்வ வல்லமை படைத்தவன் நீ. பயங்கரத்தை எதிர்த்து நில். ஓர் அடியும் பின் வாங்க கூடாது. கருத்து இதுதான். எது வந்தாலும் போராடி முடி. முழு உலகமும் நமக்கு எதிராக எழுந்து எதிர்த்து நிற்கட்டும். குறிக்கோளும் கொள்கையும்
மாறாமல் முன்னேறி செல். நம்பிக்கையை இழந்து விடாதே. பாதை கத்தி முனையில் நடப்பதைப் போல மிகவும் கடினமானதுதான். எனினும் எழுந்திரு, விழித்துக்கொள், மனம் தளராதே. நீ அடைய வேண்டிய உனது லட்சியமாகிய குறிக்கோளை கண்டுபிடி. நீ வீணாக அழுவது ஏன்? மரணமோ நோயோ உனக்கில்லை. நீ அழுவது ஏன்? துன்பமோ துரதிர்ஷ்டமோ உனக்கு கிடையாது. நீ ஏன் அழ வேண்டும்? மாற்றமோ உனக்கு விதிக்கப்படவில்லை. நீ ஆனந்தமயமானவன். நீ உனது ஆன்மாவில் நிலைத்திரு. பிறகு நிச்சயமாக மற்றவை நடந்தேறி உலகம் காலடியில் பணிந்து கிடக்கும். பகுத்தறிவை கொண்டவன் பகவானை அடைய வழிகளை நுட்பமாக தேடுகிறான். தனது உடம்பால் உழைத்து இறைவனை அடைய நினைப்பவன் சேவா மார்க்கத்தை நாடுகிறான். சமூக சேவையில் இறைபணியை தேடுகிறான். மந்திரபூர்வமாக நாடுபவன் வீட்டிலும் ஆலயத்திலும் பூஜிக்கிறான். நான் சமாதி அடைந்து விட்ட போதிலும் என்னை நம்புங்கள் என்று பாபா சொன்னார். ஆனால் சாயி பக்தர் என சொல்லிக் கொள்ளும் நம்மில் பலருடைய நிலையை பாருங்கள். இன்ப நேரத்தில் பாபா இருக்கிறார் என்றும், துன்ப நேரத்தில் பாபா என்னை கைவிட்டார் என்றும், அவர் இல்லை என்றும் நினைத்து கொள்கிறார்கள். பாபா இருப்பது உண்மை என்பதில் உறுதியாக இருந்தால் எந்த நிலையிலும் அவர்கள் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு பாபா உயிரோடு இல்லை என்பது உண்மைதான். ஏனெனில் அவர்கள் பாபாவை தங்கள் மனதிலிருந்து கொன்று விடுகிறார்கள். நம்பிக்கை உள்ளவர்களோ தங்கள் துயரத்திலும் திடமாக இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவரையே சரணடைகிறார்கள். நம்பிக்கை இழக்கிற நிலை எதற்காக வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் பாபாவின் உபதேசங்களை கடைபிடிப்பதில்லை. அவற்றை அசட்டை செய்கிறோம். மந்தமாக உற்சாகமின்றி சோம்பி இருக்கிறோம். வீட்டில் பாபாவின் வழிபாடு எந்த முறைப்படி செய்ய வேண்டும்? ஒரு கோயிலில் பாபாவை வழிபடுவதற்கும் வீட்டில் வழிபடுவதற்கும் அடிப்படை வேறுபாடு உள்ளது. வீட்டில் வழிபடப்படும் பாபாவின் விக்கிரகத்திற்கு பொதுவாக பிராண பிரதிஷ்டை செய்வதில்லை. அவரது உருவ படங்கள்தான் பொதுவாக வழிபடப்படுகின்றன. வீட்டில் பாபாவை வழிபடும் முறையை எளிதாக வைத்துக் கொள்வது அவசியம். தேவையான பக்தியை உள்ளுக்குள் உருவாக்காவிட்டால் பெரும்பாலான சடங்குகளும் சாங்கியங்களும் செயற்கையானதும் பயனற்றதும் ஆகும். சத்குருவின் மீது அசையாத நம்பிக்கையுடனும் உணர்வு பூர்வமாகவும் ஒரே ஒரு மலரை அர்ப்பணித்தால் கூட போதுமானது. நாம் வீட்டை விட்டு ஏதோ காரணமாக வெகு தூரத்தில் இருந்தாலும் ஓர் இடத்தில் அமர்ந்த வண்ணம் வீட்டில் செய்யும் வழிபாட்டை போலவே மானசீகமாக அப்பொழுதும் பாபா வழிபாட்டை நாம் செய்யலாம். அதே சமயம் வீட்டில் இவ்வழிபாட்டை வேறு யாரையாவது செய்ய சொல்லலாம். வெவ்வேறு மதங்கள், ஜாதிகள், மத நம்பிக்கைகள், சிறியவர் பெரியவர், ஏழை பணக்காரர் என்ற பேதங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் பாபா. சத்குருவினுள் எல்லா தெய்வங்களும் அடங்கியுள்ளன என்று வேதங்கள் கூறுகின்றன. எனவே மற்ற தெய்வங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு பாபாவை மட்டுமே தெய்வமாக வணங்குவதில் கூட தவறேதும் இல்லை. அல்லது மற்ற தெய்வங்களை வணங்குகின்ற முறையிலேயே பாபாவையும் வணங்குவதிலும் தவறு ஏதும் இல்லை. சீக்கிய மதத்தினர் தங்கள் குருக்களுக்காக மகிழ்ச்சியுடன் உயிர் தியாகம் செய்தனர். காரணம், சத்குருவானவர் நிரந்தரமானவர் என்றும் தம்மோடு எப்போதும் இருப்பவர் என்றும் அவர்கள் உளமாற நம்புகின்றனர். எனவே பாபாவின் பால் அசைக்க முடியாத தீவிர நம்பிக்கை கொண்டிருப்பது என்பதே முற்றிலும் தேவையான ஒன்று. ஒருவர் குருவிடம் பரிபூரணமான சரணாகதி அடைவதை விடவும், குரு அவரை தம்முடைய சிஷ்யராக முழு மனத்துடன் ஏற்றுக்கொள்வதை விடவும் உயர்ந்த விஷயம் இவ்வுலகத்தில் வேறெதுவுமே இல்லை. இந்த பரஸ்பர உறவு ஏற்படாமல் உலக வாழ்வெனும் சமுத்திரத்தை எவராலும் கடக்க இயலாது. தம்முடைய அகங்காரத்தை முழுமையுமாக அழித்துவிட வேண்டும் என்று உறுதியாக தீர்மானம் செய்யக்கூடிய தைரியம் இருப்பவரும், அகங்காரமற்ற நிலை என்னும் கோட்டையை ஜெயித்து பிடிப்பவரும் அபூர்வமானவரே. இங்கு அறிவுபூர்வமான சிந்தனைகளும் சாமர்த்தியமும் எடுபடாது. உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைய வேண்டுமென்று விரும்புபவர் அகந்தையையும் கர்வத்தையும்
அறவே ஒழித்துவிட்டு வாழ்க்கை நடத்த வேண்டும். என் மீது உண்மையான ஆர்வம், பக்தியுடன் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் எவ்வித சேவையோ லாபத்தையோ எதிர்பார்ப்பதில்லை. மாறாக நானே அவர்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். ஜெய் சாய்ராம்.